சுயமரியாதை எண் 78 தொடர்ச்சி. நான் கல்ப கல்பம் அதிகாரி ஆத்துமா. 9/12/93. நிச்சயமே பிராமண வாழ்விற்கு அஸ்திவாரம் ஆகும். அஸ்திவாரம் பக்காவாக இருந்தால் ஆடாமல் இருக்கலாம். எவ்வளவு புயல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் ஆட மாட்டீர்கள். நிச்சயத்தின் அடையாளம் ஒவ்வொரு காரியத்தில், எண்ணம், சொல், செயலில், சம்பந்தம், தொடர்பில், ஒவ்வொரு விஷயத்தில் வெற்றி இருக்கும். சிரமப்பட்டு அடையும் வெற்றி வெற்றி அல்ல. சகஜமாக வெற்றி இருக்க வேண்டும். நிச்சய புத்தி ஆத்மாவிற்கு வெற்றி எவரிடையாக இருக்கும். வெற்றி நிச்சயம் உள்ளவரிடமே செல்லும். அனைத்து விஷயத்திலும் நிச்சயம் தேவை. தன் மீது, பாபா மீது, பரிவாரம் மீது, நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியின் மீது நிச்சயம் தேவை. அப்போதே கூற முடியும் சம்பூர்ண நிச்சய புத்தி என்று. எது நடந்ததோ அது நல்லதே. இதுவே நாடகம் மீது உள்ள நிச்சயம் ஆகும். அநேக முறை வெற்றி பெற்றுள்ளோம். இப்போது ரிப்பீட் செய்கிறோம். எதுவும் புதிது அல்ல. நிச்சயம் இருந்தால் வெற்றியும் இருக்கும். வெற்றி நமக்கு இல்லை எனில் வேறு யாருக்கு இருக்க முடியும்? இந்த போதை இருக்க வேண்டும். நிச்சய புத்தி உள்ளவர் மகிழ்ச்சியாக, கவலையற்றவராக இருப்பார். கவலை குசியை போக்கிவிடும். கவலையில்லா ஆத்மாவின் ஸ்லோகனாக இருப்பது நல்லதே நடந்தது, நல்லதே நடக்கிறது, நல்லதே நடக்கும். கெடுதலிலும் நல்லதையே அனுபவம் செய்வார். கெடுதலிலும் பாடம் கற்றுக்கொள்வார். கெடுதலை கெடுதலாக பார்க்க மாட்டார். எங்கு நல்லதை அனுபவம் செய்கிறோமோ அங்கு கவலை இருக்காது. வாயு மண்டலம் நம்மீது பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாம் வாயு மண்டலம் மீது பிரபாவத்தை ஏற்படுத்த வேண்டும். நடக்க வேண்டியது நடந்தே தீரும். பயப்படும் விஷயம் எதுவுமே இல்லை. சரீரம் சென்றாலும் உத்தரவாதம் உள்ளது. தப்பித்து விட்டாலும் சேவை செய்ய வேண்டும். இரண்டிலும் நல்லதே உள்ளது. ஞானம் இருப்பதால் கவலை இருப்பதில்லை. சுயமரியாதை எண் 79 1/5/84. நான் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆத்மா. அதிகாரி எனில் சக்திசாலி ஆத்துமா. அப்படி அறிந்து செயலை செய்யுங்கள். எவ்வித பலவீனமும் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. பாபா சர்வசக்திவான் எனில் நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறோம். இந்த ஸ்மிருதி சதா நம்மை முன்னேற செய்யும். இந்த குசி சதா இருக்கட்டும்.
இப்போது இருக்கும் குஷி முழு கல்பத்திலும் இருக்க முடியாது. இப்போது பாபா மூலம் பிராப்தி பெறுகிறோம். பின்னர் ஆத்மா மூலமே பிராப்தி பெறுவோம். ஆத்மா மூலம் பெறும் பிராப்தி அல்பகாலத்திற்கானது. பாபா மூலம் பெறும் பிராப்தி சதா காலத்திற்கானது மற்றும் அழிவற்றதாகும். பாபா மூலம் அழிவற்ற குஷி பெறுகிறோம். சதா குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுகிறீர்கள். பாபா தூய்மையானவர். பாபாவை சந்திக்க தூய்மை ஆக வேண்டும். கீழே இறங்கும் நேரம் முடிந்துவிட்டது. குஷியில் ஆடும் நேரம் இது. சுயமரியாதை எண் 80. நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. சங்கம யுகத்தில் சுயராஜ்யம், வருங்காலத்தில் உலக ராஜ்யம். சுயராஜ்ய அதிகாரிதான் உலக ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். தன்னை ராஜ்ய அதிகாரி என அறிந்து கர்ம இந்திரியத்தை அதிகாரத்தோடு நடத்துகிறீர்களா, அல்லது கர்ம இந்திரியம் ராஜா ஆகிறதா? கர்ம இந்திரியம் நம்மை ஏமாற்றுகிறது எனில் துக்கம் ஏற்படும். சுயராஜ்யம் குஷியில், சுயராஜ்ய குஷியில், போதையில், சக்தியில் இருப்பவராக இருங்கள். பறக்கும் கலைக்கு எடுத்து செல்வது சுயராஜ்யம் ஆகும். எல்லைக்குட்பட்ட போதை நஷ்டத்தை தரும். சுகத்தை தருவது எல்லைக்கப்பாற்பட்ட போதையாகும். ஆதியில் ராஜாக்களின் ராஜ்யம் இருந்தது. இறுதியில் பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறது. பிரஜைகளின் ராஜ்யத்தில் சேதமே ஏற்படுகிறது. தன்னை சிரேஷ்ட ஆத்மா என அறிந்து சிரேஷ்ட எண்ணம், சொல், செயல் மூலம் சிரேஷ்ட உலகிற்கு அதிகாரி ஆகுங்கள். பிறவி பிறவிக்கு அதிகாரி ஆக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரம் ஆக்கக்கூடியது சுயராஜ்ய அதிகாரம் ஆகும். 22/11/87. ஓம் சாந்தி. சுயமரியாதை எண் 80. நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. தொடர்ச்சி 22/11/87. சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா இந்த போதை நிச்சயத்தின் மூலம் சதா சக்திசாலி ஆகி மாயையை, உலகை வென்றவர் ஆகுங்கள். சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா சகஜ யோகி, நிரந்தர யோகி ஆக முடியும். மாதர்கள் நஷ்டமோகா ஆக வேண்டும். பாண்டவர்கள் விரோதத்தை விட வேண்டும். அகங்காரி ஆக வேண்டும். 27/12/87. ராஜா எனில் சக்திசாலி. கர்ம இந்திரியம் மீது ராஜ்யம் செய்யும் சுயராஜ்ய அதிகாரி. பிரஜைகள் ராஜ்யம் செய்தால் நாம் ராஜா ஆக முடியாது. பாபா ராஜயோகி ஆக்கியுள்ளார். எந்த ஒரு கர்ம இந்திரியமும் நம்மை ஏமாற்றக்கூடாது. அடிமை ஆகக்கூடியவர் அல்ல. இப்போதைய சமஸ்காரம் அநேக பிறவிக்கு வரக்கூடியது.
இப்போதைய சமஸ்காரம் சதா காலம் இல்லாவிட்டால் அவ்வப்போது எனில் அநேக பிறவி சதா கால ராஜ்ய அதிகாரி ஆக முடியாது. அவ்வப்போதே ஆக முடியும். சதா கால ராஜ்ய அதிகாரி எனில் ராயல் குடும்ப நெருக்கத்தில் இருப்பவர் ஆவார். சமஸ்காரத்தை நிரப்பும் நேரம் இது. கவனம் தேவை. 1/12/89 சுயராஜ்யம் என்பது எப்போது எப்படி விரும்பினாலும் அப்படியே கர்ம இந்திரியம் மூலம் கர்மத்தை செய்விக்க வேண்டும். மனதில் வீண் எண்ணம் இருக்கும்போது சுயராஜ்ய அதிகாரி ஆக முடியுமா? ஆத்மா, மனம், புத்தி, சமஸ்கார் இந்த மூன்றுக்கும் அதிகாரி ஆகும். கர்ம இந்திரியத்தை வெற்றி கொள்பவரே உலக ராஜ்யத்தை பெற முடியும். பிராமண வாழ்வில் சுயராஜ்யம் பிறப்புரிமை ஆகும். சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பவர் நிலை மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகும். எந்த ஒரு சக்தியிலும் குறைவு இல்லை. தர்மம் ராஜ்யம் இரண்டும் இல்லை எனில் தடைகள் வரும், குழப்பம் ஏற்படும், யுத்தம் செய்ய வேண்டி வரும். செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டு இருக்கிறார். பாபா மூலம் நிமித்தம் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த ஸ்மிருதி மூலம் கவலையற்ற வாழ்வை அனுபவம் செய்யலாம். நாளை என்ன ஆகும்? இந்த கவலையும் இருக்காது. என்ன நடக்கிறதோ அது நல்லது. என்ன நடக்கப் போகிறதோ அது அதைவிட நல்லதாகவே இருக்கும். ஏனெனில் செய்விப்பவர் நல்லதிலும் நல்லவர் அல்லவா? இதற்கே நிச்சய புத்தி வெற்றியாளர் எனப்படுகிறது. இவ்வளவு பெரிய ராஜ்யம் கிடைக்கும்போது யோசிக்க என்ன இருக்கிறது? 6/1/90 நமது நிஜ சமஸ்காரம் சீத்தல சமஸ்காரம் ஆகும். அன்பு கல்லையும் நீராக்கக்கூடியது. சுயராஜ்யத்தில் சுகம் இருக்கிறது. துக்கம் யார் தந்தாலும் நீங்கள் ஏன் துக்கம் அடைகிறீர்கள்? மனதால் அழுவதும் கூடாது. குசியில் ஆட வேண்டும், பாட வேண்டும். 63 பிறவிகள் அழுதீர்கள். பரமாத்மாவின் குழந்தை, நீங்கள் ஒருபோதும் அழக்கூடாது. குசி இருந்தால் அழுகை வராது. தடையை தடையாக கருதாமல் விளையாட்டு என அறிவதால் பாஸ் ஆகிவிடலாம். சுய மரியாதை எண் 81 21/1/87 நான் ஒவ்வொரு கல்பமும் அதிகாரி ஆத்மா. ஒவ்வொரு கல்பமும் அநேக முறை ஆத்மா என்ற குசி இருக்கிறதா? அரை கல்பம் பிச்சை கேட்பது போல பாபாவிடம் கேட்டோம். இப்போது பாபா நம்மை அவருடைய குழந்தையாக ஆக்கிக் கொண்டார். குழந்தை எனில் அதிகாரி. அதிகாரி என அறிவதால் பாபாவிடம் என்ன ஆஸ்தி உள்ளதோ
அது நம் நினைவுக்கு வருகிறது. எவ்வளவு பெரிய கஜானா! கஜானா மற்றவருக்கு கொடுக்க கொடுக்க அதிகரிக்கக்கூடியது. பரமாத்மா ஆஸ்திக்கு அதிகாரி. இதைவிட பெரிய போதை என்ன இருக்கிறது? நாம் பரமாத்மாவின் குழந்தை, பரமாத்மாவின் ஆஸ்திக்கு அதிகாரி. இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள், குசியில் ஆடுங்கள், மாயாஜீத் ஆகிவிடலாம். இந்த அதிகாரம் மூலம் வருங்காலத்தில் ராஜ்ய அதிகாரம் தானாக கிடைக்கிறது. துக்க உலகில் இருந்து வெளியே வந்து விட்டீர்கள், சுகமான உலகில் நுழைந்து விட்டீர்கள். சேவைக்காக பழைய உலகில் இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி.